ரெண்டு மூணு வாட்டி ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த டைம் இது உங்களுக்கான டைம். பவிழமல்லி லான்ச்சும் பண்ணிட்டோம். இவ்வளோ பேர் உங்களுக்காக மட்டுமே காத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? வணக்கம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். மீன்ஸ் அ லாட். அண்ட் அவ்வளோ லவ் அண்ட் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ரியலி ஸ்பெஷல். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் திரும்ப ஜாலியாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு வைபாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ரியலி ஹாப்பி. லவ் யூ தலா. தேங்க்யூ தலா. லவ் யூ தலா. லவ் யூ. வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு லவ்யூன்னு லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க. நாங்கள்லாம் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணோடனே வர அப்டேட் வந்து எல்லா படத்துலையும் சாய் அபியங்கர் அவர்களுடைய இசை மட்டும்தான். நிறையா லிஸ்ட் அப்படியே எங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இது எவ்வளோ ஸ்பெஷலாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே எனக்கு முக்கியமாக சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ண வேண்டியது திங்க் மியூசிக் சந்தோஷ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா. எனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க, அவங்க தான். ஸோ till I die I'll be grateful to them. அதுதான் அதோட டெப்த் ஆஃப் லவ் எங்களுக்குள்ள. என்னை வந்து இந்த டெசிஷன் எடுக்கலாம், இந்த டெசிஷன் எடுக்க வேணான்றது எல்லாத்துலேருந்தும் கைட் பண்ணி என்னை எவால்வ் ஆக்குனது அவங்க தான். அண்ட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்ததும் அவங்க தான். ஸோ லிட்ரலி கடவுள், அவ்வளோதான். அண்ட் நம்ம வந்து வெறும் எஃபர்ட்டு, நம்மளுக்கு என்ன வருதோ அதை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சின்சியராக ஒர்க் பண்ணோன்னு நம்புகிறேன். அண்டு இதோ பார்த்தீங்கல்ல எல்லாம் இவங்கெல்லாம் தான் இவங்க தான் அதோட ட்ரூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவங்க பாட்டு இல்லாமல் இறங்கவே மாட்டேன் தலை. வாங்க தலை. இவங்க எல்லாரும் சார்பாகவும் ஒரு கேள்வி கேட்குறேன் அபியங்கர் அவர்களே. அந்த அப்டேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் கேள்விப்படுறோம் நிறைய படங்கள்ல. அதெல்லாம் பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் என்னப்பா அது தெரிஞ்சு நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சதை பார்த்து கொடுத்துட்றேன். கருப்பு வருது ஏப்ரல். அண்ட் தனுஷ் சாரோட அப்டேட் இப்போ வந்தது D55. ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. அண்ட் அல்லு சார்தும் கம்போசிங் போயிட்டுருக்கு. அல்லு அர்ஜுன் சார், அட்லி அண்ணா அதோட கம்போசிங் போயிட்டுருக்கு. அண்டு இது எல்லாத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி மகேஷ் அண்ணாவும் சந்தோஷ் அண்ணாவும் கொடுத்தாங்களோ, என்னோட செகண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து அட்லி அண்ணாவும் விவேக் அண்ணாவும் தான். அட்லி அண்ணா வந்து ஐ நீட் டு ஸ்பீக் அபவுட் ஹிம். என்னை ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்போ ஒரு படமும் சைன் பண்ணல. என்னை ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காமிச்சேன். அந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்ட அடுத்த செகண்ட் அதுக்கான ப்ரூஃபும் சந்தோஷமாகவும் மகேஷனாகவும் தான். அதை கேட்ட அடுத்த செகண்ட் சொன்னார், என்னோட அடுத்த படம் நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி கேரக்டர் கேட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என் மேலே வச்ச கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு என் மேலே இன்னும் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதே மாதிரி எவர் கிரேட்ஃபுல் டு ஹிம் அட்லி அண்ணா அண்ட் விவேக் அண்ணா வந்து என்னை நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நான் சொன்னேன், ஒரு ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன் நெட்வொர்க்கிங்னு சொன்னேன். அந்த நெட்வொர்க்கிங்கில் தான் விவேக் அண்ணா. ஏன்னா அவரோட சும்மா ஒரு தடவை ஒர்க் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு 200 பேர்கிட்ட போய் அதை பற்றி பேசி இன்னொருத்தருக்கு நல்லது விஷ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதை வந்து அவர் பண்ணி அதனால் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் எவர் கிரேட்ஃபுல் அண்ணா டு யூ ஆல்சோ. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச். ட்ரூலி this is just the beginning. இது எல்லாமே பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். லெட்ஸ் கெட் பேக் டு பவிழமல்லி. வந்ததுலேருந்து நீங்கள் பாய்ஸோடைய மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. சார் அந்த கயடு எங்கே சார்? ஆக்சுவலி உங்க எல்லாரும் மனநிலையும் எனக்கு புரியுது. நானும் அதே மனநிலைமையில தான் இருக்கேன். ஐ எம் வித் யூ. ஓகே, அவங்க வந்து ஏதோ ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ 9 o'clock வரேன்னாங்க ஈவெண்ட்டுக்கு. ஆனால் ஈவெண்ட் அதுக்கு முன்னாடி முடிஞ்சுன்றதுனால ஷூட்டை முடிச்சுட்டு வாங்க சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே, தொடர்ந்து நீங்கள் வந்து திங்க் இண்டியோட எந்த ஒரு கொலாபரேஷன் பண்ணாலும் அது எப்பயுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது பவிழமல்லி ஒரு வெட்டிங் தீம் சாங். ஸோ இந்த பாட்டு பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அதுலேயும் உங்களுடைய டான்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்தது. நாங்கள் எல்லாருமே அடுத்து உங்களை ஹீரோவாக எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்திருக்கு. Would you like to answer that? இல்லை, அவங்க எல்லாம் வந்திருக்கிறது இத்தனை நாள் போட்ட பாட்டுக்கு தானே. ஸோ நான் இப்போ இன்னும் நிறையா நல்ல பாட்டு கொடுக்குறேன். இன்னும் உங்கள் லவ் கொடுத்துட்டே இருங்க. நான் இன்னும் செமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. மியூசிக் தான் நம்மளுக்கு, ஒன்லி மியூசிக். தேங்க்யூ. ஓகே, வாட் புஷஸ் யூ? அவங்க எல்லாம் சொன்னாங்க டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள் அப்படின்னு. சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம்
வந்தாலும் நிறைய லவ் வந்தாலும் நிறைய இடங்கள்ல ஃபோர்ஸ்ட் அந்த நெகட்டிவ் பிஆர் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? How do you deal with it? What is that சாய் அபியங்கர்ஸ் மந்த்ரான்னு கேட்கலாமா? லவ் யூ. ஸோ அந்த காதல் கொண்டேன்னு நினைக்கிறேன், அதில் சொல்லுவார்ல வெறி வேணும்டா வெறி. மற்ற பயங்கரமாக செய்யணும், வேலை செய்யணும்னு வெறி வேணும். அது என்னோட பேரண்ட்ஸ்னாலையும் என்னோட குருஸ்னாலையும் எனக்கு அது கிடச்சிருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை குருஸ். ஸோ செமையாக பண்ணுறது மட்டும்தான் வேலை, நல்லா மட்டும்தான் பண்ணணும், ஏன்னா அதுக்கான எல்லாமே இப்போ இருக்குது. ஸோ 100% சின்சியாரிட்டியோட என்ன பண்ணாலும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அதுதான் நெருப்பில் காலை வச்சுட்டு எரியுதுன்னா எரியதான் செய்யும். ஸோ அதெல்லாம் தாங்கிட்டு ஜாலியாக வேலை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேணா அடிங்கடா, நாங்க பாட்டுக்கு எங்க ரூட் பார்த்து போய்கிட்டே இருப்போங்கிற மாதிரி வேற லெவல்ல சொன்னீங்க. சாய் அபியங்கர் ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்னா அந்த டான்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பாட்டும் கேட்கணும் இல்லையா? ஊரும் பிளட்டா அப்புறம் எனக்கு புரியுது, ஊரும் பிளட் ஷூட் பண்ணிட்டு விஆர் வெர்ஷன் போடுவீங்க, கரெக்டா? தெரியும். ஓகே, ஐ எம் கேம். போலாம் டுகெதர் எல்லாருமே, சரியா? உன்னைத்தான பார்த்துக்க நான் எங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கி இருக்கா. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதலை காமிப்பேன் நான். என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ, யாரவ 100க்கு 100 தான் என்னவளா. பொறலையவ கலையவ அழகிய நிலவவ, நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ, சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. தேங்க்யூ. சாய், திருப்பி இதே மாதிரி ஸ்டேஜ் எப்போ கிடைக்கும், உங்களை எப்போ சந்திப்போம்னு எங்களுக்கு தெரியாது. இன்னொரு கருப்பு ஆடியோ லான்ச்சில் இருக்கும். இருக்கும் அதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, இந்த கேப் நாங்கள் கொஞ்சம் மனசு தேர்த்துக்கிறதுக்காக இன்னொரு 3 சாங்ஸ் ஆடியன்ஸ் சைட் ரிக்வஸ்டாக நான் வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஆமாம், பார்க்காம பேசாம சேராம போனாலும் என்னாலும் நல்லா இருப்போ. தாங்காம தூங்காம நான் இங்க வாழ்ந்தாலும் நீ ஆச்சு நல்லா இருப்போ. இன்னொருத்தனோட நீ போக உள்ளச்சலோட நான் போக, என்ன பண்ண போறதுக்கு தெரியாதே நல்லா வாழ்ப்போ. விசில் அடிக்கிற பாட்டையாது இல்ல அபியங்கர், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், பல பேருடைய மன வலியை இந்த பாடல்கள் மூலமாக நீங்க வந்து விவேகானந்தா எழுதினாரு, ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணிட்டாரு ஃபீலிங்ஸ். சார் வாட் இஸ் தட், வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் நான் அப்புறமா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சார். எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நல்லா இருப்போ பாடிட்டீங்க, நிறைய ஆசை கூட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆல்சிங் கண்ணுக்குள்ள யார் பழியோ யார் பிழையோ யார் வச்ச கண்மொழியோ, நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் தான் விடையோ. என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகுமோ. வாழ்க்கை தீர காத்திருக்கேன், காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரேனா. தேங்க்யூ. இவ்வளோ பாடல்கள் பாடினாலும் இந்த பவழ மல்லிக்காக தான் நீங்க வந்திருக்கோம். சித்தப்பு சிக்கனு சிக்கனு வாராலே, சமத்தா சட்டுன்னு இட்டுன்னு வாராலே, என்னத்தான் ஒத்திக ஒத்திக பார்த்தாலே,
கணக்கா கட்டிக்க கட்டிக்க கேப்பேனே அழகிட்டு கோலம் போட்டு அடிக்கட்டி மேல பாட்டு அவ போல இங்க யாருன்னு காட்டு விரல் பட்டா 100 தோட்டு அவ வச்சாவான பேட்டு பெச விட்டு நானு போவேன்னு கேட்டு ஓகே அப்பா, சந்தோஷமா? மேரத்தான் மாதிரி இருக்குங்க எனக்கு கொஞ்சம். பட் நாங்க வந்து இங்க ஆடியன்ஸ் சார்பாக திங்க் மியூசிக்கும் திங்க் இண்டிகோ ஒரு நான் ஜஸ்ட் தேங்க் ஆல் ஆஃப் தெம். என் கூட என்னை பொறுத்துட்டு என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஜீவனுக்கும். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் தி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கான பொசிஷனிங் கொடுத்து எங்களை இவ்வளோ மக்களுக்கு தெரிய வைக்கிறாங்க அவங்க தான். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம். ஸ்பாட்டிஃபைலேருந்து சிந்து இருக்காங்க அண்ட் ஷிகர் இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆப்பிள் மியூசிக் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்புறம் பவழமல்லிக்கு வந்தோன்னா ஃபஸ்ட்டு மியூசிக் ஃபுல்லாக ஒரு ஸ்க்ராட்ச் வந்து அண்ணா மகேஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு 45 செகண்ட்ஸுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். அப்படியே கேட்டு அப்படியே எந்த சொன்னார் 5th லாக்டு அப்படியே பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது இது வரைக்கும் அவர் எதுக்குமே பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் பண்ணதுமே செம்மையாக ஹைப் ஆகிட்டேன். ஸோ அவர் ஓகே அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தேஜோ அவரை ரீச் அவுட் பண்ணோம். தேஜோவை ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லிரிக்கே இல்லாத டியூனை போட்டு காமிச்சிட்டு இதில் மியூசிக் வீடியோ பண்ணோன்னு அவர் பயன்ட்டார். ப்ரோ லிரிக் இருந்ததா இல்லையா, உங்கள் ஃபைனல் மிக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை லிரிக் வந்துடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஷூட் பிளான் பண்ணோம். அண்ட் செம குயிக்காக ஐ திங்க் வித்தின் 6 to 7 days ஃபுல் ஐடியேஷன். அவர் ஆல்ரெடி வேறு ஒன்றுத்தில் பிஸியாக இருந்தார். ஸோ இதுக்கு டைம் ஒதுக்கி பண்ணதுக்கு தேஜோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வென் எவர் வி ஹவ் கொலாபரேட்டட் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அமேசிங் அண்ட் யூ ட்ரூலி மீன் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் என் தலைவர் நிக்கேத் பொம்மி அவர் வந்து அவ்வளோ அழகாக ரசிப்பார். ஆக்சுவலி அவர் செம்மையாக ரசிக்கக்கூடிய ஒரு ஆள். எல்லா அழகையும் ரசிப்பார் நல்லா. அவர் வந்து மியூசிக் கேட்டுட்டு எந்த மியூசிக்காக இருந்தாலும் ஜென்யூனாக ஃப்ரம் தி ஹார்ட் சூப்பராக இருக்குன்னா அச்சா ஹவு டிட் யூ டூ இட்டா இன்சேன்டா அப்படி பயங்கரமாக அதை ஃபீல் பண்ணி சொல்லுவாரா. எனக்கு அப்படியே பயங்கரமாக நிக்கிக்கு இவ்வளோ லவ் பண்ணி நம்மளை ஒருத்தர் சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பி ஆகிடும். ஸோ அதனால் என்னை ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு டிஓபியாக நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ நிக்கி ஃபார் கமிங் ஆன் போர்ட் அண்ட் டூயிங் திஸ் மேஜிக். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் தலைவன் கீர்த்தீஸ்வரன். ஸோ கீர்த்தி வந்து நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் ஆக்சுவலி. ஸோ அதனால் நான் வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்டூடியோ பக்கத்தில் பில்ட் பண்ணுறேன். அதுக்கும் கீர்த்தி தான் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு கீர்த்தியை கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே உள்ளே கூப்பிட்டு போயிட்டேன் சென்டிமெண்ட்லாம். ஸோ கீர்த்தி வந்து லிட்ரலி நான் என்னோட இண்டிபெண்டன்ட்ல எவ்வளோ ஜாலியாக லிபர்ட்டியோட ஒர்க் பண்ணுறேன்னா நான் அதை கீர்த்தியோட டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா கீர்த்தி வந்து டார்லிங் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அவ்வளோதான் ரிலீஸ் அப்படின்ட்டு போயிடுவாப்புல ஸ்டூடியோக்கு வந்துட்டு. ஆர்ஆர் வந்து நாங்கள் ஆக்சுவலி 4 days பண்ணோம் டூடுக்கு. 4 days. நீங்கள் கேட்குற லாஸ்ட் 7 minutes நீங்கள் கேட்குற டூட் ஆர்கெஸ்ட்ரல் சியூட்டு எல்லாமே ஒரே சிட்டிங்கில் ஓகே பண்ணி கொடுத்தாரு. ஸோ கீர்த்தி ஆன் டு லாட் ஆஃப் கொலாபரேஷன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் லவ் கீர்த்தி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கம்மிங் டுடே அண்ட் தேங்க்யூ. லவ் யூண்ணா. தேங்க்யூண்ணா. கண்டிப்பாக வரேன். ஒரே நிமிஷம் அண்ட் ஒரே செகண்ட் வந்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து நம்ம விவேக் அண்ணா சாங் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ணி முடிச்சுட்டு நான் ஜஸ்ட்டு இதுக்கு சந்தம் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருந்ததுனால ஐ ஃபெல்ட் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளால் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி ஒரே ஒரு 5 minutes யோசித்தேன். 6th minute அண்ணா கால் பண்ணி அண்ணா எனக்கு ஒரு பாட்டு எழுதணும் எழுதி தரீங்களான்னு. ஓகே எப்போ வேணும் சாய் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் 1 hour வேணும் அப்படின்னேன். அவர் வந்து எப்போவுமே இப்படி தான் வருவியா அப்படின்னு கேட்டார். அப்புறம் கேட்டுட்டு 1/2 hour ஃபுல் லிரிக்க முடிச்சிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. வாட் எவர் சாங்ஸ் யூ ஹவ் ரிட்டன் ஃபார் மீ ஹேஸ் அ லாட் ஆஃப் டெப்த் அண்ட் ஸோ மச் ஆஃப் லிரிக்கல் வேல்யூ. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீங் தேர் ஆஸ் மை சப்போர்ட் அண்ட் ஆல்சோ லிரிக்கலாகவும் என் கூட ஆர்டிஸ்டிக்காக ட்ராவல் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ. லவ் யூ. அப்புறம் ஷெரீஃப் மாஸ்டர் எனக்கெல்லாம் டான்ஸ் வருமானு எங்கள் வீட்லேயே என்னை பயங்கரமாக கலாசும் போது அவர் ஒருத்தர் வந்து பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணி இல்லை நான் வந்து கேட்பேன் இன்னும் ஒரு 100 take போகலான்னு கேட்பேன். ஆனால் டைம் வேணும்ல. அவர் வந்து எப்படி அதுக்கான சீட் கோடு எப்படி நீட்டாக பண்ணலாம் கரெக்டாக பண்ணலாம் ஃபினிஷ் ரொம்ப முக்கியம்
இதெல்லாம் சொல்லி பயங்கர சின்சியராக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ எவர் கிரேட்ஃபுல் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருமே லதா ஃபார் தி ஆர்ட், அமேசிங் அமேசிங் அமேசிங். டூட்லையும் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க, இதுக்கும் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச், வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் மர்சி, ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் பாட்காஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அபி, அரவிந்த் அண்ட் இவங்கெல்லாம் வந்து ஷூட் டைமில் வந்து பயங்கரமாக கூட இருந்து எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குதான்னு பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ், தேங்க்யூ. அண்ட் சந்தோஷ் மாஸ்டர், கரிஷ்மா, இவங்க 2 பேரும் என்னை பேர் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்னோட டான்ஸையும் நம்பி என்னை பேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சித்தார்த் இஸ் தேர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஃப்ரெண்ட் ஆதேஷ் இங்கே இருக்கியா? வா. ஸோ ஆதேஷும் நானும் தான் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒரு அப்டேட்டு எதுவுமே லிட்ரலி 0ல் இருக்கும்போது அப்போதுலேருந்து சும்மா வாசிப்பேன், இவன் ஒரு லிரிக் எழுதி தருவான், அதை நான் வந்து டியூன் பண்ணுவேன், நான் டியூன் கொடுப்பேன், லிரிக் எழுதுவான். அந்த மாதிரி ஜாலியாக அப்படியே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விளையாடினே இருப்போம். அப்படி விளையாடி கிட்டத்தட்ட ஒரு 300 பாட்டு பண்ணி வச்சிட்டோம். இவன் லிரிக்கில் நான் டியூன் போட்டு எல்லாமே முடிச்சு வச்சோம். ஸோ எந்த ரிசல்ட்டுமே எதிர்பார்க்காம என் கூட ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கிறது ஆதேஷ். ஸோ லவ் யூ மச்சா, தேங்க்யூ ஸோ மச் மச்சா, தேங்க்யூ மச், தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. ஸோ எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டேன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூட ஆடின டான்சர்ஸ், நாங்கள் சின்ன தப்புனா கூட எல்லாத்துக்கும் அவங்க எஃபர்ட் போட்டு திரும்ப ஃபுல்லாக ஆடுவாங்க ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்துக்கும். ஸோ அது அவங்களுக்கு. அண்ட் முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போது பேசிக்காக ஒரு சின்ன க்ளோ அப் இருக்கும் என் மூஞ்சியில். அந்த க்ளோ அப்புக்கான ரீசன் வந்து ஒரே ஆள் ஸ்ருதி மஞ்சரி தான். ஏன்னா லைக் ஃபேஷன் ரொம்ப முக்கியம்னு என் மைண்டில் இன்சிஸ்ட் பண்ண டிசைனர் அவங்க. அண்ட் ஐ ஹவ் சூப்பர் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ஸ்ருதி, கண்டினியூ டூயிங் த சேம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க செகண்ட் வீடியோலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் வந்து வெளில கண்ணாடி போட்டு போனால் கூட அவங்க தான் கேட்பேன், இந்த கண்ணாடி ஓகேவா, எல்லாமே அவங்க தான் எனக்கு கரெக்டாக பார்த்து சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸ்ருதி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ராகா, தேங்க்யூ பீங் தேர். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ. அண்ட் என்னோட மேக்கப், என்னோட ஹேர், எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நன்றி. போட்டோ கண்டிப்பா எடுக்கிறோம். ஓகே, எஸ், எல்லாரும் நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, அது எல்லாமே நம்ம பண்ண தான் போறோம். ஒன் மோர் டைம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் பவழமல்லி. ஐ திங்க் இப்போ என்டையர் டீம் அப்படியே வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஒரு அழகான குரூப் பிக்சரோட we going to say tata bye bye to all of. And thank you so much for all the press and media who have come here to cover this. And thank you so much, means a lot. நன்றி. நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். பவழமல்லி ஓகேவா? சூப்பரா, ஓகே, டன். எல்லாரும் போய் ஸ்ட்ரீம் பண்ணுங்க, எல்லாரும் போய் வீடியோ பாருங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். இதை விட சின்சியரா இன்னும் நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணி இன்னும் பயங்கரமா பண்ணலாம். ஓகே, லவ் யூ, தேங்க்யூ. You should stay here. கிரிக்கெட் பூமி அவர்களுக்கும் நம்முடைய ஃபேண்டாஸ்டிக் கொரியோகிராஃபர் ஷெரீஃப் மாஸ்டருக்கும் அண்ட் நம்ம இவங்க பியூட்டிஃபுல்லான என்ட்ரி பார்த்த லிரிசிஸ்ட் விவேக் சாரும் இங்கே இருக்காரு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்திருக்கக்கூடிய சாய் அபியாங்கர் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி ஹியர் இன் சம் டைம். இங்க முன்னாடி வந்த press and media நண்பர்கள் and all of you who are capturing these moments, we request you to kindly stay back or 2 steps back so that we can begin the event. எவ்வளவு நேரம் காத்திருந்த அந்த தருணம் வந்தாச்சு. சிலேசி நேமன் மீண்டும் இந்த திங்க் இண்டி வழங்கக்கூடிய திருமண விழால நம்மளுடைய மாப்பிள்ளை, நம்மளுடைய மியூசிக் கம்போசர், his 5th beautiful and grand launch பவழமல்லியினுடைய நம்மளுடைய சாய் அபியாங்கர் is here with us. He is greeting the team. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய பவழமல்லி சாங்கை நம்ம எல்லாருமே இங்கே எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாலில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ திங்க் எவ்வளோ நேரம் இவருக்காக தான் காத்திருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே அவர் திரும்பி ஒரு ஹாய் சொன்னார்னா you'll all feel happy, இல்லையா? Alright, first of all, Sai, a very big hi and congratulations. ரொம்ப நேரமா உங்களுக்காக இத்தனை பேர் காத்திருந்தாங்க. ஐ திங்க் நீங்க ஒரு முறை இழந்து இப்படி ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நன்றி, தேங்க்யூ so much. So முன்னாடி இருக்கக்கூடிய photographers, videographers, we also requested. Thank you everyone.
I'm so excited for this song. நன்றி. Thank you. As simple and as short as that. நன்றி. We had a lot of fun working on this song, so I hope everybody enjoys it as well. எப்படி இருக்க போகுது? நாங்க ரொம்ப நேரமா பவழமல்லி வரப்போகுதுன்னு சொன்னோம். காஸ்டியூம்ஸ்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுவும் கைடு அவர்களை பார்க்கறதுக்காகவும் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. சாய் அபியங்கர் எப்படி இருக்க போறாருன்னு பார்க்கறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அதை சொல்லுங்க. It's an out-and-out wedding song. It's a fun song. So it's an out-and-out wedding song. It's a fun song. So கலர்ஃபுல்லா இருக்குன்றீங்களா? சார் நீங்களாச்சும் 2-3 லைன்ஸ் எக்ஸ்ட்ராவா பேசுங்க சார் ப்ளீஸ் எங்களுக்காக. Guys, thank you so much for coming here for Sai. It's crazy to see this audience, man. For a music video, for an indie artist, it's like, this is crazy. And this is my third collaboration with Sai Abhyankar and my second collaboration with Tejo. I absolutely had a blast. I loved it and I love his melodies. I love his soundtracks. And this is no less. This is a crazy song that I worked on. Thank you. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிங்க. ஒரே ஒரு கேள்வி மேடம் ப்ளீஸ். யூ வில் ஹேவ் டு டெஃபினெட்லி ஆன்சர். பவழமல்லி 5th மார்ச் வெட்டிங் தீம் இதெல்லாம் போட்டு நாங்களே இங்கே ஒரு 1/2 மணி நேரமாக அதை சொல்லிகிட்டே இருக்கோம். எப்படி இருக்க போகுது? லைட்டாக ஒரு ஹிண்ட் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ரீலூட் மாதிரி கொடுங்களேன். 7:30 இன்னொரு 5 minutes தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஹிண்ட் அபவுட் தி சாங். About the song, I think it's already out now on YouTube. I think everyone can stream and watch it. But I think Tejo ideated this song in I think less than 4 or 5 days. It was a crazy project which had a turnover of over 1 week. We shot everything and planned everything within 1 week and we have delivered. So yeah. That's so cool. 1 weekல முடிச்சிருக்கீங்க. ஓகே வெரி நைஸ். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் பார்க்க போகிறோம் 7:30 உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய திங்க் இண்டியில் நிறைய சாங்ஸ் நம்ம வந்து எஸ்பெஷலி ஃபார் த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கோம். அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஐ திங்க் இந்த திங்க் இண்டி டீமுக்காக ஒரு முறை சென்னை ஐ திங்க் வி ஷுட் கிவ் them a big round of applause. They work day and night for this. ஸோ ஒவ்வொரு கிரியேஷனும் கொண்டு வரதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. மை ஹியூஜ் அப்ரிசியேஷன் அண்ட் மை பிகெஸ்ட் தேங்க்ஸ் டு த திங்க் இண்டி டீம் இந்த நேரத்தில். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பிரிங்கிங் திஸ் டுகெதர். அதே மாதிரி இந்த பவழமல்லி சாங்க்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய விவேக் சார், ஐ வுட் லைக் டு ஹேவ் யூ ஆன் தி டேஸ் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் பவழமல்லி. விவேக் சார், யூ ஹேவ் a lot of fans. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். So பவழமல்லி உங்களுடைய collaboration with Sai Abhyankar, how does it feel to be here? அமுதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே உன்னை வணங்கி தொடங்குகிறேன். சாய், நீ இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் அவனுக்கு கிடைக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ ஒரு இந்திய ஆர்டிஸ்டாக வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடை கேதர் பண்ணி வைக்கிறதுக்கு சாதாரண விஷயமே இல்லை. இட் ஒன்லி ஷோஸ் இஸ் ஹார்ட் ஒர்க். இவ்வளோ பெரிய சக்ஸஸ் நீங்கள் பார்க்குறீங்க, கூட பின்னாடி இருந்து எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் போகுதுங்கிற டெக்னீஷியனாக இப்போ நான் டியூட் டைரக்டர் வந்திருக்காரு, நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்கோம். பல பேர் இதில் ஒர்க் பண்ணவங்க பார்த்துருக்கோம். நேற்று கூட ஒரு சாங் பற்றி சும்மா பேசிட்டு இருந்தப்போ, ஒரு லைன் பேசிட்டு இருந்தப்போ டக்குன்னு ஒரு வேர்டு ஒன்று தோணுச்சு. நான் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் இந்த வேர்டு இப்படி போகலாமா பாருங்க அப்படின்னு சொல்லி டப்புன்னு ஒரு டியூன் ஆக்கி அதுக்குள்ளே அந்த ஃபோன் கான்வர்சேஷனுக்குள்ளே ஒரு டியூன் கொடுத்துட்டாப்புல எனக்கு கையில். அந்த அளவுக்கு பேஷனட்டான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். சித்திரபுத்திரிக்கு அப்புறம் நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணிட்டோம் இன்னைக்கு. எஸ்பெஷலி அட்லி 6 அல்லு அர்ஜுன் 22ல் எவ்வளோ 4-5 சாங்ஸ் முடிச்சிட்டோம். அதுங்கள 4-5 சாங்ஸ் அதுக்குள்ள முடிச்சிட்டோம். சூப்பராக பண்ணியிருக்காரு, கலக்கியிருக்காரு எல்லாமே. அண்ட் பவழமல்லி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ராக். கேட்கும் போதே ஹிட் அப்படின்ற ஒரு முத்திரை இருந்த ஒரு ட்ராக்கு. அதில் நான் லிரிக் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் டைரக்டர் ஆசை கூட வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் திரும்ப டைரக்ட் பண்ணுறாருங்கிறது. ஷெரீஃப் மாஸ்டர் கூட கனிமா மாதிரி நிறைய ஹிட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. திரும்ப ஒர்க் பண்ணுறோம். நிகேத் அவர்கள் எல்லாருக்குமே என்னோட என்டையர் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் விவேக் சார். நீங்கள் வந்து ஒரு மியூசிஷியன் வெர்ஷன் ஆஃப் சாய் அபியங்கர் பற்றி சொன்னீங்க. நிறைய பேருக்கு என்ன ஆசை அப்படின்னா அபியங்கர் அவர்களை சீக்கிரம் ஹீரோவாகவும் பார்க்கணும் அப்படின்னா அந்த வெர்ஷன் நீங்கள் எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? இந்த பாடலை எப்படி பண்ணியிருக்கிறாரு? ஸ்க்ரீனில் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான அப்பியரன்ஸ் இருக்குது சாய்க்கு. பட் வாட் ஐ லைக் அபவுட் ஹிம் இஸ்
ஒரு அன்வேவரிங் ஃபோக்கஸ் இருக்கேன் ஒர்க் மேலே. இப்போ நான் பேசிட்டு இருந்தேன், அந்த கடைசியில் ஒரு அடி செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஆமாம் நான் கரெக்டாக பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணது கரெக்டாக பண்ணணும்னு பேசிட்டு இருந்தாப்புல. ஸோ ஒர்க் ஃபோக்கஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குது. இட்ஸ் ஹிஸ் டெசிஷன் whether to appear on screen or not, but we love his work. We are thrilled for it as well, and thank you very much for joining. இங்க அப்படியே மேடையில இருக்கணும். And I would like to have நம்மளுடைய director தேஜு அவர்கள், we would like to have the DOP நிக்கித் அவர்கள், I would like to have the entire Think Indie team on stage. இவ்வளவு நேரம் நம்ம ஆவலாக காத்திருந்த திங்க் இந்தியினுடைய திருமண விழால அடுத்ததாக இந்த டீம் மட்டும் கிடையாது, நமக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் கொண்டாடின ஊரும் பிளட் டூட்ல தானே பிறந்தது. நம்முடைய டூட்னுடைய டிரெக்டரே இங்க வந்திருக்காரு. இட்ஸ் டைம் டு வெல்கம் கீர்த்தி அவர்கள் as well on stage. உண்மையாவே இதை பார்க்கறதுக்கு ஒரு ரீயூனியன் மாதிரி இருக்கு சார். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நீங்க எல்லாருமே கொடுக்குறீங்க. நீங்க எல்லாருமே இந்த டீமாக மேடையில் இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் தி லான்ச். இவ்வளவு நேரம் நாங்க எல்லாருமே அதுக்காக தான் காத்திருந்தோம். லான்ச் பண்ணிடுவோமா? லெட்ஸ் கோ வித் தி கவுண்டவுன். எஸ் லேஸ் அண்ட் ஐமன் ஆல்ரெடி யூடியூப்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருந்தா கூட உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இங்க பார்க்க போறோம். So let's go with the countdown of 3 ready 3. Shall we have the song for you? இல்லைங்க 10ல இருந்து போறோம். Let's do this together. 5 4 3 2 1. நம்மளுடைய திங்க் இந்தியினுடைய பவளமல்லி வியூ நல்லா இருந்தது ஆன் ஸ்கிரீன். இட் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் டு see. எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சதா சாங்? alright, so இப்போ யூடியூப்லயும் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. go and check out. and அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த டீமும் இங்க மேடையில் இருக்கும்போது I think this is a moment to be captured as well. so எல்லாருமே இணைந்து மக்களோட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்கு. சென்னை மக்களே, உங்க முன்னாடி எங்க லான்ச் பண்ண இந்த பாடல் உங்களோட சேர்ந்து ஒரு மொமெண்டாக இதை செரிஷ் பண்ண போறோம். ஒட்டுமொத்த டீமும் இணைந்து நமக்காக ஒரு செல்ஃபி எடுக்க போறாங்க along with மக்கள். திங்க் மியூசிக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எஸ் டெஃபினட்டாக திங்க் மியூசிக் டீமே எங்க மேல வர போறாங்க, அவங்கள்ட்ட பேச போறோம். எல்லாருமே ஐ திங்க் இப்படி எடுத்துடலாமா ஆடியன்ஸோட? எஸ் இந்த சைடு ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ். சென்னை can we make some noise? பவளமல்லிக்காக இன்னும் சத்தம் பத்தல. Ready? 3. நன்றி, தேங்க்யூ. உங்க எல்லாத்தையும் நிறைய பேச போறோம் பாடலை பத்தி. பட் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் உங்களுடைய இருக்கைகளை எடுத்துடலாம். So all of you, congratulations on the launch and thank you for being here. எல்லாருமே அப்படியே கீழே உட்கார்ந்துடலாம். Thank you so much. எங்கனால ஃபீல் பண்ண முடியுது. It's being very 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 crazy. Thank you for the unconditional love and support. சென்னை மக்களே, நிறைய பேர் சென்னை மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க சாய் அவர்களுக்காக. So இது ஃபேன்ஸுக்கான தருணமாக மாறி இருக்கு. Lots of love to நம்முடைய சாய் அபியங்கர் அவர்கள். Yes வரப்ரோ yes. Thank you. Alright, so நீங்க எல்லாரும் இவ்ளோ லவ் கொடுத்ததுக்கு அப்புறம்
அதுவும் இல்லாமல் இது நாங்கள் யூடியூப்ல போய் லூப்ல பார்க்கறதுக்கு இங்கே எல்லாரோடையும் சேர்ந்து அந்த எனர்ஜியோடய இன்னொரு வாட்டி பார்க்குறோம் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. உங்க எல்லாருக்காகவும் மட்டுமே ஒன் மோர் டைம் ஒரு ஃபேன்ஸோடைய ஷோகேஸாக திங்க் இண்டி ஃபீச்சரிங் நம்முடைய சாய் அபியங்கர் அவர்கள் அண்ட் கைடலுடைய பவழ மல்லி நமக்காக மீண்டும் இந்த ஸ்க்ரீன்ல வரப்போகுது. ஒன் மோர் டைம் ஃபார் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த டீமுக்கு ஒரு பெஸ்ட் விஷயம் சொன்னால் கூட அந்த டீமினுடைய டூடாக கீர்த்தி வந்திருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அலாங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிரியேஷன், எஸ்பெஷலி ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு எவ்வளோ ரிசப்ஷன் கிடைக்குதுன்னா ஒரு பக்கம் சாய் அபியங்கர் அண்ட் அவருடைய கொலாபரேஷன் வித் திங்க் இண்டி இஸ் ஆல்சோ one of the few things that we definitely have to mention. ஒவ்வொரு முறையும் திங்க் இண்டி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், திங்க் மியூசிக் கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீமுக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்கிறோம். அண்ட் இந்த முறை I would like to have the people behind. So I would like to welcome the creator of Think Indie, நம்முடைய மகேஷ் அவர்கள். Can we please have you on the dais? ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். Head of Think Music, I would like to welcome Mr. Santosh அவர்கள். Would also like to have you. நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்குற இந்த ரெண்டு நபர்களும் மேடைக்கு வரல எங்களுக்கு அவ்வளோ பெருமையும் சந்தோஷமும். இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ், எவ்வளோ ரிசப்ஷன், எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் நீங்கள் அமைச்சு தரீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. உங்களுடைய ட்ரீம் ஃபார் இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். திஸ் மொமெண்ட் இஸ் யோர்ஸ். வாட் யூ ஹேவ் டு சே? ஹலோ, இப்போ கேக்குதா? ஓகே. ஒரு 7 years முன்னாடி we had a dream. We wanted to make Tamil independent music as cool, as glamorous, as relevant as film music. That was the dream. அந்த ட்ரீமுக்கு வந்து திங்க் இண்டின்ற ஒரு விஷயத்துக்கு லைஃப் கொடுத்து we started, we tried, we launched artist after artist, song after song. ஒரு சக்ஸஸ் வருது, ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகுது, டைல்யூட் ஆகுது. இதே பேட்டர்னில் நடந்துக்கிட்டே இருக்கு. we are trying. எல்லாரும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு இண்டி சாங்கில் இந்த படம் பேர் என்ன, மூவி நேம் என்ன, ப்ளீஸ் யாராச்சும் சொல்லுங்களேன். இது பேட்டர்னாக போகுது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு Jan 22, 2024, the launch of சாய் அபியங்கர்ஸ் கட்சி சேர. திங்க் இண்டின்ற ஒரு கனவு, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் என்னென்ன கனவு, என்னென்ன கோல், என்னென்ன ஆசை வச்சுருந்தோமோ அது எல்லாத்தையுமே லைக் தட் திஸ் பாய் 19-year-old நினைக்கிறேன் அப்போ அந்த டைம் he manifested for us. கட்சி சேர ரிலீஸ் ஆகுது, ஆசை கூட ரிலீஸ் ஆகுது, குளோபல் சென்சேஷனாக போகுது. கட்சி சேர becomes the year's most streamed song. எல்லா ரெக்கார்ட் எல்லாமே just like that, so easily he just manifested for us. I would like to take the stage to thank Sai for that. Literally, single-handedly, he has changed the face of Tamil music. That is the truth. Thank you. இப்படி ஒரு ஸ்டேஜ் நானும் சாயும் we have a running joke between us. எப்போவுமே அவன் சொல்லுவான், ஆனால் என்ன ஆலோனாலும் தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் நிற்க வைக்கிறோன்னு சொல்லி. This moment, this crowd, this really feels like a dream manifested. Thank you so much. Thank you for believing in us. Thank you Sai once again. Thank you to the entire team. இந்த ப்ராஜெக்ட் இப்போ பவளமல்லி வந்து எவ்வளோ there was a lot of struggles, there were a lot of challenges, but the team here, they made it a reality. Thank you so much. I have a feeling that this song, our 5th independent together, is going to be our biggest song. Thank you. Please keep us showering your love. Let's take independent music global. Thank you. And Sai, for just a small thing to add, for your talent and for your genius, the stage is just the beginning. Take us global. Take us to the biggest stages, biggest music festivals. Take us to Grammy. You have that. We will believe in you. We will always believe in you. Make that happen for all of us. Thank you so much. அவருடைய ஜேர்னியை அவ்வளோ அழகாக நமக்காக கோர்த்து சொல்லிட்டாரு. பட் அவ்வளோ விஷயங்கள் இருந்தது டு ரெமினைஸ். அண்ட் ஐ திங்க் இந்த மொமெண்ட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு யூ. I would like to hear from you as well. உங்களுக்கு எவ்வளோ சரியலாக இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா திங்க் இண்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜை வந்து நான் ஷேர் பண்ணுறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா திங்க் இண்டி வந்து இவருடைய பிராண்டு. சினிமா படங்கள், சினிமா பாடல்கள், திங்க் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெபியூ டேலண்ட்ஸை நாங்கள் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தோம் சின்ஸ் டே 1. அதாவது நான் வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஏறக்குறைய ஒரு 50 to 60 டெபியூ கம்போசர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் 2019 வந்து மகேஷ் வந்து
ஒரு இண்டிபெண்ட் பிராண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்த ஒரு பிராண்ட் தான் இந்த திங்க் இண்டி. அதில் வந்து ஏறக்குறைய ஒரு 25-30 ஆர்டிஸ்ட்டை லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் சாய் அபியங்கர் வந்து பார்த்திங்கன்னா இது அவருடைய 5th கொலாபரேஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும்னு நான் இங்கே விருப்பப்படுறேன். நாட் ஜஸ்ட் சாய் அபியங்கர், விவேக் அவர்களுடைய முதல் பாடல், அதுவும் வந்து திங்க் மியூசிக் டெபியூ, அவருடைய டெபியூ வந்து திங்க் மியூசிக்கில் எனக்குள் ஒருவன், அதில் வந்து பூ அவிழுன்ற பாடலில் தான் அவர் திங்க் மியூசிக்கில் தான் அவரை நாங்கள் லான்ச் பண்ணோன்ட்டு நான் பெருமையாக சொல்ல விரும்புகிறேன். அது அந்த வகையில் ஷெரீஃப் மாஸ்டர் அவருடைய காசு பணமும் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் மியூசிக் தான், சூது கவும்ல. அவரும் எங்களுடைய டெபியூன்னு நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்ல விரும்புகிறேன். தேஜு இந்த பாடலுடைய இயக்குனர், அவருடைய முதல் பாடலும் திங்க் மியூசிக் தான். அந்த கீர்த்தீஸ்வரன் இங்கே வந்து கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய கீர்த்தீஸ்வரனுடைய முதல் படம் டூட், அதுவும் வந்து திங்க் மியூசிக் தான். டெபியூவாக ஒரு திங்க் மியூசிக் தான் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாட்டோகிராஃபர் வந்து நிக்கெத் வந்து அவரு தான் இவங்க எல்லாருக்கும் சீனியர். ஸோ அந்த வகையில் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த பாடலில் கொலாபரேட் ஆன அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஐ திங்க் ஒருவேளை நான் யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் டு ஸ்ருதி, காஸ்டியூம் டிசைனர் ஸ்ருதி. இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக எடுத்து ப்ரொடக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வாசுஜி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. வேறு யாராச்சும் மிஸ் பண்ணனா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். திங்க் இண்டி, என்டையர் திங்க் மியூசிக் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின், சாய் அபியங்கர் இஸ் our boy. So proud. Proud moment. It's a proud moment. Come, let's take a pic. Yeah. I think இதுதான் I think ஒரு செலிப்ரேஷனுக்கான தருணம் நினைக்கிறேன். ஸோ சாய் அபியங்கர் அவர்களே மேடைக்கு வந்திருக்காங்க. He wants to celebrate and he wants to take a selfie. எடுத்துருங்க ப்ளீஸ். We don't want to miss this moment. ஒரு அழகான போட்டோ. உங்க சார்பாக நான் சொல்லிக்கிறேன், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பயங்கரமான லான்ச் கொடுத்தது திங்க் இண்டி. நீங்க சொன்னீங்க இந்த மேடையில் நான் இருக்கிறது எவ்வளவு சரியாக இருக்கும் அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கும் சினிமா வாய்ப்புகளை அதுவும் பெரிய ஸ்கேல்ல அமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு பெரிய ஹோப். ஸோ நீங்க இல்லைன்னா நிச்சயமாக டூட் அமைஞ்சிருக்காது. அதே மாதிரி இன்னும் நிறைய பட வரிசைகள் இருக்கு நம்முடைய சாய் அபியங்கர் அவர்களுக்கு. ஸோ உங்க 2 பேருக்குமே ஈக்குவலாக அது போய் சேரும். அதுதான் ஐ ரியலி விஷ். அண்ட் இன்னும் நிறைய மேடைகள் காத்துட்டே இருக்கு. நீங்க சொன்ன அது கிராமிக்காகவும் நாங்க காத்திருக்கோம். We also manifest the same. Thank you very much for being here. Congratulations on the launch as well. நன்றி. Thank you one more time. திங்க் இண்டி வழங்கக்கூடிய இந்த திருமண விழால இந்த சாங்கை நமக்காக டிரெக்ட் பண்ண டிரெக்டரை மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம் வந்தாச்சு. இட்ஸ் டெபியூ கிரியேஷன், பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நமக்காக ஒரு ஃபேண்டாஸ்டிக் நம்பரை கொடுத்துருக்கக்கூடிய தேஜு பரத்வாஜ் அவர்கள் நமக்காக மேடைக்கு வராங்க. Let's start up for him please. கைடு எங்கன்றதுக்கு அப்டேட் அபய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அப்டேட் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹலோ எவ்ரிபடி. மகேஷ் ப்ரோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் போடுறான்னு சொல்லும்போது என்னடா இண்டி மியூசிக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்தோடனே உள்ளவே விட மாட்டாங்க, அவ்வளோ கூட்டம். ஸோ அதனால் அபய், டைம் அண்ட் அகெயின் யூ ஆர் ப்ரூவிங் தட் art is very powerful. If you do something very sincerely, you get all of this. So time and again you're showing all of that. And so in the project Niket Sonamari, it came to us on a very short notice. I think we ideated everything within 3 days, and then அப்படியே டக்குன்னு பஸ் கீஸு பிடிச்சி காரைக்குடிக்கு போய் மொத்தமாக ஷூட் பண்ணிட்டு இப்போ டக்குன்னு பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ I want to thank few people here. First, I want to thank my DOP Niket for standing by me. Almost ஒரு 4 மாசமா 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ thank you so much. I am very happy that I got to do this with you. Second, Vasu sir, Raghu sir,
எனக்கு பின்னாடி நின்று சுமை தாங்கியா எல்லாத்தையுமே தாங்கி இதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்பப்போ இதெல்லாம் வந்து திரைக்கு பின்னாடி போயிடும், யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. பட் ரொம்ப நன்றி சார் எனக்காக நின்று பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை பாய்ஸ் அபிஷேக், சித்தார்த், அரவிந்த். என் பின்னாடியே நின்று என்னோட டேண்ட்ரம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி இதை என்னை விழிவிக்கிற இந்த ப்ராஜெக்ட் ரெண்டுமே நின்று எனக்கு இது பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாய்ஸ். அண்ட் ஸ்ருதி, யூஆர் மை கான்ஸ்டன்ட் கொலாபரேட்டர். இந்த சைடில் இருக்கிறது வந்து மாறிட்டே போனாலும் நீங்களும் நானும் மட்டும் தான் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். லதா, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். It was an extremely wonderful experience for me working on this project with you. Thank you so much. Sharif Master, Super Master, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நீங்கள் நம்ம சின்ன கேட் அண்ட் மவுஸ் மாதிரி தான் இருப்போம். நீங்கள் ஒன்று சொன்னால் நான் நோ சொல்கிறது, நான் சொன்னால் நீங்கள் ஒன்று நோ சொல்கிறது. ஆனால் இப்போ தெரியுது இந்த சாங் வந்து இப்படி வந்திருக்குன்றதுக்கான மேஜர் காரணம் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்ஸ் அ லாட். நிகேத் சொன்ன மாதிரி ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ காட் டு டூ திஸ் வித் யூ. என்னோட மெயினான ஆள் ஆக்சுவலாக வரலன்னு நினைக்கிறேன் விக்கி. ஸோ வரட்டு அப்புறமா நான் சொல்கிறேன் அதை பற்றி. அபய், தேங்க்யூ 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 ஸோ மச். ஐ திங்க் ஹேட்ரிக்குன்னு நினைக்கிறேன். ஆசை கூட விழிவிக்கிறேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஹேட்ரிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி தட் வி டிட் திஸ் அண்ட் ஐ திங்க் there's a long wait for us to go. சூப்பர். விக்கி எங்கே இருக்காருன்னு தெரில. விக்கி பப்னு ஒரு ஆள் இருக்காரு. நீங்கள் பார்க்குற திங் மியூசிக்கில் இல்லை, இந்தியாவில் பார்க்குற பெரிய பெரிய மேஜர் மியூசிக் வீடியோஸ்க்கு பேக் எண்டாக போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு மெயினான ஆள். ஐ டோன்ட் நோ வேர் இஸ், பட் விக்கி பப், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. யூ மை ஃப்ரெண்ட், யூ மை பிரதர், யூ மோர் தென் தட். நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேச வைப்பேன். பட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். ஐ ஹோப் யூ really enjoy what we did. Thank you so much. Thank you. I'm sure இன்னும் நிறைய blockbusters எங்களுக்காக காத்துருக்கு அப்படின்னு. This is just the beginning for you தேஜ் அவர்களே. One more time congratulations to you. So yes, நீங்க எல்லாருமே காத்திருந்த சாய் அபியங்கர் அவர்கள் இங்க கண்டிப்பா வர போறாரு, பேச போறாரு. அப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பாடவும் சொல்ல போறோம். அதுக்காக you should all wait. இப்போ நம்ம இந்த பவழமல்லி பார்த்தோம் இல்லையா, அதுக்காக கோரியோகிராஃப் பண்ண ஷரத் மாஸ்டர் அவருடைய க்ரூ நமக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க இருக்காங்க. ஐ வுட் லைக் டு ஹேவ் தி டீம் ஆன் ஸ்டேஜ். மாஸ்டர் வணக்கம். எனக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் டு ஆக்ஷன் நடனம் மட்டும் தானே, பட் இருந்தாலும் இந்த கொலாபரேஷன் வித் சாய் அபியங்கர் அவர்கள் ஒன் மோர் டைம் கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க ஆஃப்டர் விழிவிக்கிற. ஸோ எவ்வளோ ஸ்பெஷல் இது? செக் ஓகே. ஃபஸ்ட்டு திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர் சொன்ன மாதிரி தான். பிகாஸ் ஃபஸ்ட்டு காசு பணம்னு ஒரு சாங் ஆரம்பித்தோம் திங்க் மூலிமா. எனக்கு அப்போ இருந்தே இந்த மியூசிக் வீடியோ தான் எனக்கும் வரும், சினிமா அளவுக்கு வராது. பட் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் சினிமா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மை தாட் ஆல்சோ ஐ வாண்ட் டு ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் த மியூசிக் வீடியோ ஃப்ளேவரில் தான். சின்ன வயசுலேருந்தே மியூசிக் வீடியோ பார்த்து மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோஸ் பார்த்து தான் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். So then I was waiting to do something in Tamil indie. நாமளும் ஏதோ ட்ரை பண்ணுவோம், பட் நாட் ஏபிள் டு கெட் தட் ரைட் சான்ஸ் இன் ஸ்கோப் டு டூ இட். அண்ட் கரெக்டாக வந்து நம்ம தேஜு வந்து கரெக்டாக விழிவிக்கிறேன்னு ஒரு சாங்கில் வந்தார். யூஸ்வலாக அந்த ஒரு படமும் அந்த மாதிரி பண்ணும்போது ஃபிலிம் சாங் பேஸ்லேயே போவோம். இது வந்து ஒரு ப்ராப்பராக அவர் சொன்ன ஐடியா வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் மீ டு எக்ஸ்ப்ளோர். என்னோடய ஐடியாஸ் வந்து நான் யோசிச்சதும் அவர் யோசிக்கிறதும் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். சில டைம் எங்களுக்கு அப்படியே வாக்குவாதம் ஆகும், ஆப்போசிட். பட் வி ஆல்வேஸ் கெட் த பெஸ்ட் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ தேஜு. அண்ட் ஜென்சியிலிருந்து வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஒரு கொரியோகிராஃபர் வந்து ஃபிலிம் கொரியோகிராஃபர் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். பிகாஸ் இட் டோன்ட் மேட்ச், வேவ் லென்த்து மேட்ச் ஆகாது. பட் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் நிகேதன் சார் வந்து எப்படி சொல்கிறது, ஐ ரியலி ஹாவ் டு அப்ரிஷியேட் அண்ட் தேங்க்யூ. ஒரு ஆர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நான் இது சொல்லாமன்னு தெரில. பிகாஸ் அவர் சீங்கில் ஒரு ட்ரினிட்டின்னு ஒரு கேமரா எக்யூப்மெண்ட் இருக்குது, அது ஒர்க் ஆகலை அன்றைக்கி. அவர் ஹேண்டில் பண்ண கேமராவோட வெயிட் அட்லீஸ்ட் ஒரு 50 kgக்குள்ளே இருக்கும், லென்ஸ்லாம் சேர்ந்து.
அந்த ட்ரினிட்டி ஒர்க் ஆகலன்னா உடனே அவர் தோளில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் அந்த அவர் சாய் வந்து காலில் அப்படியே மிதித்து கேமராலேருந்து இறங்கி வர நிறைய ஷார்ட்ஸு மூவ் ஆகும். அது எதுவுமே ஸ்டெடி கேமோ இல்லை கிம்பிளோ கிடையாது. அவர் மொத்தமாக ஒரு தோளில் தூக்கி வச்சு அது எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல 10, 15, 18 டேக்கு ஒரு சில டைம் நிறைய மிஸ்டேக்ஸ் ஒருத்தருக்கு நடக்கும். டான்சர்ஸ் கோஆர்டினேஷன்லாம் அதெல்லாம் தாண்டி அந்த 50 கேஜியை மறுபடியும் 18னா 20னா அவ்வளோ தூரமும் அவர் பண்ணது வந்து இட்ஸ் அமேசிங் திங் சார். எனக்கு ரொம்ப அது வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு பேஷனேட்டடான ஆள்னால தான் அதை பண்ண முடியும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுது. அது உங்களோட ஆர்ட் வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்றது நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஷார்ட்டை ஓகே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் வந்து யூஆர் கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச் டு கிவ் அ வண்டர்ஃபுல் விஷுவல் சார். அண்டு விவேக் கிட்டத்தட்ட நான் ஜாஸ்தி ஒர்க் பண்ண லிரிக்கிஸ்டில் அவர் தான் வந்து எல்லா பாட்டுமே மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் சாரி ஸோ வெனவர் ஐ ஆஸ்க் ஹூஸ் த லிரிக்கிஸ்ட் லைக் விவேக் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் டெஃபினட்டாக இந்த சாங்கும் பெருசாக வரும் அப்படின்றது எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும். த வே ஹி ரைட். நான் மற்ற சாங்ஸ்லாம் பண்ணும்போது மியூசிக் கேட்டு ஸ்டெப்பாக போட்டுருவோம் பீட்டு மியூசிக் அப்படின்னு. விவேக் எழுதும் போது மட்டும் ஐ யூஸ் டு பின் பாயிண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லிரிக். ஏன்னா அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும். அவரோட வார்த்தைகள்லேயே ஒரு கொரியோகிராஃபி இருக்கும். அந்த கொரியோகிராஃபியை பிடிச்சி நான் ஒரு ஸ்டெப்பு போடுவேன். ஸோ அது வந்து விவேக்கோட இதில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஐ வில் யூஸ் டு சே. தேங்க்யூ ஸோ மச் விவேக். அண்ட் ஆல்சோ த ஆர்ட் டிரெக்டர் அண்ட் த காஸ்டியூம் டிசைனர் யூ ஆர் ஆல் ஐ மீன் ஸ்ருதி ஆல் ரியலி கிரேட் ஜாப். எனக்கு வந்து ஒரு டெனிம் வச்சு இதில் விழுவிக்கிறேன் சொல்கிறேன். ஒரு டெனிம் வச்சு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ காஸ்டியூம் பாலிக் கொண்டு வந்து சூப்பரான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். And finally come to Sai Bankar. Brother, it's an amazing working with you. First of all என்னன்னா நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் நம்ம உடம்பு டயர்டாக இருந்தாலும் மைண்டு டயர்டாகிடும். திருப்பி ஒரே விஷயத்தை பண்ணிட்டு இருந்தா என்னால் நம்பவே முடியல அவர் எப்படி இவ்வளோ. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்ப்பேன் he will go by 8 o'clock ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவார். தூங்குறதே கிடையாது. ஃபுல் நைட்டு லைனாக ஒரு படங்கள். அவர் கூட ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லுவார் 10 to 12 11 அப்படின்னு லைனாக ஒருத்தர் லிஸ்ட்டை போட்டு சொல்லுவார். இது அந்த லிஸ்ட்டை அவரை ஃபாலோ பண்ணி ஃபுல் மியூசிக் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காலைல 7 மணிக்கு ரிஹர்சல்லாம் எனக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் நிற்பார் ரெடியா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு 15 days ரிஹர்சல்லாம் கூட இஸ் ரெடி டு டூ இட். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பு வரலைங்கும் போது நான் திங்கிங் லைக் வில் சேஞ்ச் த மூமெண்ட் எல்லாம் அப்படின்னு. ஆனால் ட்ரஸ்ட் மீ, சாய் இஸ் கிவிங் த பெஸ்ட். இஸ் செட் ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் வந்துரும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் அது வந்து அவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இஸ் கிவிங் அ ஹார்ட் ஒர்க். ஏன் ஒருத்தர் மேலே போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நாட் ஓன்லி அவங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்குது, இல்லை அவங்க நல்லா மியூசிக் பண்ணுறாங்க, இதெல்லாம் தாண்டி எல்லா டிசிப்ளினுமே சேர்ந்து ஒருத்தர்கிட்ட வரணும். அது வந்ததுன்னா மட்டும்தான் ஆர்ட்டாக அது ஜெயிக்கும். ஸோ அது எல்லா டிசிப்ளினுமே நான் அவர்கிட்ட பார்த்தேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ சா வித் ஹிம். லைக் வே இஸ் அன் அமேசிங் திங். நான் யோசிக்கும் போது ஒரு விஷயம் யோசிப்பேன். எல்லாம் நார்த்தில் நிறைய இண்டி ஸ்டார்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்காங்க, அப்ராட்ல எல்லாம் இருக்காங்க, நிறையா இண்டி மியூசிக் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிற மாதிரி ஒரு ஆள் தூக்கி சாப்பிட்றதுக்கு, தமிழ்நாட்டு கல்ச்சரை வெளியே கொண்டு போய் உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. மச்சான் வெயிட் பண்ணுங்கடா, ஒருத்தர் இறங்கிட்டா தமிழ்நாட்டிலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கா, இஸ் ஆன் தி வே. ஸோ ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி பிளாஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் இயர்ஸ். ஐ மீன் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் டெஃபினெட்லி ஐ வில் டூ இட். அது ஏன் சொல்கிறேன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் அவர் இருக்காரு, அவர் இந்த மியூசிக் வீடியோ பண்ணியிருக்காருன்னு சொல்ல, அவர் யார் கூட ஒர்க் பண்ணாலுமே அவர் டெடிக்கேஷன் வந்து அமேசிங்காக இருக்குது. அதனால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்டையர் டீம் திங்க் மியூசிக் அண்ட் எவ்ரி ஒன், மகேஷ் அண்ட் சந்தோஷ், எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர், நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் sorry, I like to thank Santosh and Vinod as an assisting choreographer for Santosh, Vinod and Karishma. So thank you so much. Super Pananga, Dominic, thank you so much. And all the dancers, thanks a lot. Thank you so much. மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஷெரீஃப் மாஸ்டர் தான் நடுனம் இருக்கும் அப்படின்னு. எங்களுக்காக ஒரு 2 ஸ்டெப்பு மட்டும் ப்ளீஸ். ஆமாம் சார். நான் சாய் அவர் கூட ஆடுறேனே ப்ளீஸ்.
ஆக்ஷன் கூட சொல்லல, அதுக்குள்ள அவரோட டெடிகேஷன் லெவல் செருப்பெல்லாம் கட்டிட்டு பக்கவா வேற லெவல். செருப்பு போட்டால் வழுக்குங்க. பட் இருந்தாலும் எல்லா சேஃப்டி மெஷர்ஸோட பக்கவா எப்படி இருந்தது? வேற லெவல் இல்லையா? ஓ மை காட், what an energy. சான்ஸே கிடையாது. I would like to once again thank Sharif Master. Thank you for doing this. And சாய் அபியங்கர் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. Thank you. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாய்க்காகவும் இந்த டீமுக்காகவும் வந்திருக்கக்கூடிய டியூடையும் மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். So we'd like to have கீர்த்தி அவர்கள். Please can we have you on the dais to share few words? டியூட் எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு படம். ஸோ ஒர்க் வித் சாய் அபியங்கர் அடுத்து பயங்கரமான ஒரு லைனப் வச்சிருக்காரு. அதில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் விட்டு கொடுக்காம அடுத்த ஒரு படைப்பு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தேன். எனக்கும் அதுக்கும் எதுவும் பெருசாக சம்மந்தம் இல்லை. பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு வந்து நான் கேட்டோடனே எனக்கு அடுத்து இங்கே இருக்கிற எல்லாரோட கல்யாணத்துலையும் இந்த பாட்டு தான் ஓடும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நெக்ஸ்ட்டு கல்யாண பாட்டு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்டு நான் சொல்ல வந்த கண்டென்ட்டை மாஸ்டர் சொல்லிட்டாரு. என்னென்னா சாய் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும், நம்ம இடத்துல இருந்து ஒரு எனக்கு ஜஸ்டின் பீபர்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு பாப் ஆர்டிஸ்டாக இருக்கிறது. ஸோ சாய் வந்து இங்கேருந்து அந்த ஸ்பேஸில் போய் அதை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனியாக வெறும் சினிமாவுக்கு மட்டும் பாட்டு போடாமல் மியூசிக் எல்லாமே இந்தியாவும் நான் போட்டுட்ருப்பேன், சினிமாவுக்கும் போட்டுட்ருப்பேன்றது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. நான் அந்த பாட்டை எனக்கு கொடுத்துரு, நான் ரொம்ப நேரம் கேட்டேன். நான் ரிலீஸுக்கு முன்னாடி என்னோட அடுத்த படத்துக்கு இந்த பாட்டு கொடுத்துறியா, நீ ரிலீஸ் பண்ணாதேன்னு. கேட்கவே இல்லை. ஸோ சீக்கிரம் எழுதிட்டுருக்கேன். ஸோ டூவா ஒன்றுக்கே தாங்கலை பாடி. ஸோ அப்புறம் நான் பாட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ரீல்ஸில் பெரிய ட்ரெண்டாக ஒன்றும் நினைக்கிறேன். கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ அடுத்த சென்சேஷன் இங்கே இருக்குது. அண்டு மாஸ்டரோட ஸ்டெப்ஸு, விவேக் அவரோட லிரிக்ஸு எல்லாமே செம்ம கேட்சியாக இருக்குது. அப்புறம் நிக்கத்தோட கேமரா பயங்கரம் ப்ரோ. ஸோ அண்ட் ஆக்சுவலாக செட்டு, காஸ்டியூமு எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. இது ஒரு படத்துலேயே இவ்வளோ குவாலிட்டி நான் பார்க்கல இப்போ ரீசெண்டில். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கு தேஜோ தான் அதுக்கு காரணம். சூப்பர் தேஜோ. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி. இதோட எங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்கீங்க. அடுத்த படம் எழுதிட்டு இருக்கேன் ஆன் தி வே அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸ் ரெக்வஸ்ட் அந்த டியூ 2 நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரெடி நைஸ். தேங்க்யூ கீர்த்தி. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் ஸ்பெஷல். ஒன் மோர் டைம் லேஸ் நேம் அவருக்காக. ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்ல விட்டேன், அது மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான பதிவு இது. பொதுவாக ஒரு டியூன் நம்மக்கிட்ட வரும்போது அது எழுத ஆரம்பிப்போம். அந்த டியூனில் வந்து சில வார்த்தைகள் அதுலேருந்தே வரும். ஸோ அப்படி பவழமல்லி அப்படின்ற வார்த்தை வந்து டியூனோடய வந்தது. நான் அதுக்கு ஆல்டர்னேட் கொடுத்துமே கடைசியாக அது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுனால அதை ரீடைன் பண்ணோம். செம்வி அப்படின்றவர் அதை எழுதியிருக்காரு. இன்றைக்கி எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணும்போது அவரை மிஸ் பண்ணக்கூடாது. அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் விவேக் சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் கீர்த்தி அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கும் போது நிறைய இடங்களில் விக்கி அவர்கள் வரட்டும்னு சொன்னாங்க. அந்த விக்கி அவர்கள் யாரு நாங்களும் தேடிட்டே இருந்தோம். இப்போ ஃபைனலி we have found விக்கி, the editor of this showcase. I would like to have விக்கி பாப் அவர்கள். நாங்கள் என்ட்ரி 2 சைடும் படிக்கட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் சார். ஒன்றும் பிரச்சனை நீங்கள் ஓகே, நீங்கள் வந்துட்டா போதும் சார் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ நான் இந்த மியூசிக் வீடியோ நான் தான் எடிட்டர் ஆக்சுவலாக. ஸோ இங்கே எல்லாருமே பெரியவங்களாக இருக்காங்க. என்ன பேசணும்னு தெரில. மைக் இருக்குது. இப்போ தான் எடிட் பண்ணிட்டு 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்தேன். அது வரைக்கும் 2 தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் ஃபன் தான், எல்லாமே ஒரு ஜாலி தான். ஸோ நல்ல டீம். ஸ்டார்ட்லேருந்து ஒர்க் பண்ணிருக்கோம் நான், தேஜோ எல்லாருமே. ஸோ இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நிறைய கற்றுக்குறோம். சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்டில், டான்ஸர், டிஓபி எல்லாருமே இருக்காங்க. ஸோ நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இதுதான் ஸ்டார்ட்டு. நிறைய பேச விரும்பல. ஸோ ஒர்க் தான் பேசணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
ஆஸ் சிம்பிள் அண்ட் ஆஸ் ஷார்ட். என்னென்ன லைட்டாக அவர் மட்டும் வருத்தப்படார். சீனியர் நீ ஏன்பா என்ன இவ்வளோ ஏஜ்டாக காட்டுறீங்க? யூஆர் ஆல்வேஸ் யங் சார். நீங்களும் சரி, ஷெஃப் மாஸ்டரும் சரி. பட் விக்கி அவர்களே நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் எங்களுக்காக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஒர்க் பேசிகிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். திங்க் இண்டி வழங்கக்கூடிய பவிழமல்லியினுடைய உண்மையான ஹீரோ, the man behind so many people out here today. நிறைய நேரங்களில் வந்து ஒரு உண்மையான டேலண்ட்டுக்கு ஒரு கரெக்டான மேடை அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கான மேடையும் அமைஞ்சிருக்கு, இவர்கிட்ட டேலண்ட்டும் இருக்குது. இவ்வளோ ஃபேன்ஸும் அவ்வளோ லவ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஐ திங்க் இது அவருடைய உண்மையான ஜீனியஸஸ்க்கு கிடைச்ச ஒரு பெரிய விக்ட்ரியாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய பிக்கெஸ்ட் ஹோப்பாக, தமிழனுடைய சூப்பர் ஸ்டாராக நீங்கள் வளம் வந்துட்டுருக்கீங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸ் as I welcome Sai Abhi.